வல்லமை ஆவியே. உங்களை அனலாக்குறது ஆவியானவர் தான். உங்களை அனல் மூட்டுறது ஆவியானவர் தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. வேற யார்? ரெண்டு காரியம் தான் உங்களை அனல் மூட்டும். ஒன்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இன்னொன்று வேத வசனம். ஆமேன் சொல்லுங்க. பைபிள் சொல்லல, நான் தியானிக்கையில் எனக்குள் அனல் மூண்டது. வசனத்தை வாசிக்கிறவங்க வாழ்க்கையில தான் அனல் இருக்கும். ஆமேன். இன்னொன்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் உங்களுக்குள்ள அனலை மூட்டுகிறவர். அல்லேலூயா. நான் என் கைகளை வைத்ததினால் உனக்குண்டான தேவவரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. எப்படி அனல் மூட்ட முடியும்? ஆவியானவர் தான் உங்களை அனல் மூட்டுகிறவர். அப்படின்னா உங்களை ஆண்டவருக்காக நிறுத்துகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியா. ஆண்டவருக்காக ஏதாவது செய், ஆண்டவருக்காக வாழ் இந்த பூமியில அப்படின்னு அனல் மூற்றவர் யாருன்னா ஆவியானவர் தான். சேர்ந்து பல்லம வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகம். கைகளை தட்டி பாடுங்க பாப்போம். ஆமென். இந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லுங்க. ஆவியானவரே என்னை அனலாக்கும். பாடுவோமா? ஓ ஓ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிடு. Come on. வல்லமை வல்லமை ஆவியே என்னை ஓ ஓ ஓ வல்லமை வல்லமை என்னை அபிஷேகிடு. சாத்தான் கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தான் கோட்டையை முறியடிக்க சொல்லுங்க, வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை. சபை கேட்கட்டும். வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். One more time சேர்ந்து பாடுங்கள். வல்லமை வல்லமை ஆவியே என்னை வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஆவி வரங்களினால் என்னை நிரப்பிடும். சொல்லுங்க. ஆவி வரங்களினால் என்னை நிரப்பிடும். One more time. ஆவி வரங்களினால் என்னை நிரப்பிடும். கனிகளை கொடுத்து சாட்சியை வாழ்த்துமை மகிமை படுத்தனோ. கனிகளை கொடுத்து சாட்சியை வாழ்த்துமை மகிமை படுத்தனோ. வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிடு. One more time. வல்லமை வல்லமை ஆவியே என்னை ஓ ஓ ஓ வல்லமை சொல்லுவோம். என்னை அபிஷேகிடு. ஐசுகால அபிஷேக மாம்சமான யாவரிலோ அறுவடையின் காலமிதே. தூய ஆவிய நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்து எல்லாரும் சொல்லுங்க. அக்கினியால் நிரப்பிடுமே. அக்கினியால் நிரப்பிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கி அக்கினியா எதிர்பார்ப்போட சொல்லுங்க. நாவா அக்கினி நாவுகளாக திரும்பி வருவீராக. காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக அல்லவா. எழும்புகளின் பள்ளத்தாக்கில் எழும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் பார்க்கிறேன். நான் காண்கிறேன். ஓ அதிகாரம் தந்திடுமே. கிட்ட தரிசனம் உரைத்திடவே. எழுப்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே.
தரிக்க தரிசனம் அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாய் அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் ஊற்றுங்கப்பா, நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் அக்கினியாய் எல்லாரும் சொல்லுங்க, அக்கினி நாவாக பலவீனங்கள் மாறுவதாக, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கினதோ அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கினதோ அக்னி மலையாக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடும். எத்தனை மேல் அக்கினியாய் இறங்கணும்? அமர்ந்திடுமே, பெரு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்து. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கி இயேசுவின் நாமத்தில் ஒரு அக்கினி இறங்குவதா. அப்பா பிதாவே, இந்த பிள்ளைகள் மேல இறங்குவதாக. வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, தேவனே, என்னில் அக்கினியை ஊற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்கினி ஜுவாலையை நான் பார்க்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, தேவனே, என்னில் அக்கினி. எத்தனை பேர் அக்கினியை ஊற்றணும் ஜெபம் பண்றீங்க? பாடுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே. ஓ, நல்ல கண்களை மூடி அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசும் ஆண்டவரே, நதியாக பாய்ந்து. எல்லாரும் சொல்லுங்க, அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே. ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தேயின் அனுபவம். ஓ, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஓ, அக்கினியாய் இறங்கிடு. அந்த தாகம் வேணும், அந்த தாகம். அக்கினி நாவாக ஒவ்வொருத்தர் மேலும் பெரும் காற்றாக. வேடிக்கை பார்க்காதீங்க, தேவ பிரசன்னத்தில் நிறைந்து. ஓ, ஜீவ நதியாக. இயேசுப்பா, இந்த மாலையில வானம் திறக்கட்டும். அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவரே அக்கினி இறங்கட்டும். அக்கினி இந்த சபையை அக்கினி நாவினால் நிரப்பும். பெருங்காற்றால் ஒவ்வொருவர் மேலும் அந்த அக்கினி இறங்குவதாக, அந்த மகிமை இறங்குவதாக, அக்கினி நாவுகள் இறங்குவதாக, அக்கினிமயமான நாவுகள் இறங்குவதாக, பிரிந்திருக்கும் நாவுகள் இறங்குவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, பயம் மாறுவதாக, வேதனை மாறுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. கட்டப்பட்டிருக்க சரீரங்கள் இயேசுவின் நாமத்திலே இந்த மாலையில விடுவிக்கப்படுவதாக. In the name of Jesus. Hallelujah. Hallelujah. Let the heaven be open in the name of Jesus. In the name of Jesus. Oh, அந்நிய பாஷைகள், அக்கினிமயமான நாவுகள். ஆமென், ஆமென், ஆமென். வாலிப பிள்ளைகள் மேல, வாலிப தம்பிமார் மேல, ஆண்டவர் தகப்பன்மார் மேல, தாய்மார் மேல, எல்லார் மேலும். ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஒரு தாகம் வேணும், நிரப்புங்க. சொல்லுங்க, நிரப்புங்க. அக்கினியாய் இறங்கிடுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அக்கினி நாவா சொல்லுங்க. என் மேல இறங்குங்கப்பா, என் மேல இறங்குங்கப்பா. பெரும் காற்றாக, வெறும் காற்றல்ல, பெரும் காற்று, ஜீவ நதியா. எத்தனை பேர் இது ஒரே ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்தில் கண்களை மூடி தலைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி அக்கினியாயி எல்லாரும் ஒருமனப்பட்டு அக்கினி நாவாக இயேசுவின் நாமத்தினால் ஒரு பெரிய இரைச்சல் உண்டாகட்டும். காற்றாக, ஆமாப்பா, ஜீவ நதியாக
நதியாக பாய்ந்திடுமே. வசனத்தை வாசிப்போம் மறுபடியும் என்னோடு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இந்த வேத பகுதியிலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நன்றாக கவனித்து பாருங்கள். உலகத்திலே எத்தனையோ பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. யூதர்கள் கொண்டாடின பண்டிகைகளிலேயே ரொம்ப ஃபேமஸான பண்டிகை என்னன்னா பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த மாதம் 3ஆவது வாரம் 19ஆம் தேதி பெண்டிகாஸ்டல் டே என்று உலகம் முழுவதும் செலிப்ரேட் பண்றாங்க. ஸ்தோத்திரம். அது யாரு? கிறிஸ்தவ உலகத்துல பெண்டிகாஸ்டல் டே, பெந்தேகோஸ்தே நாளை கொண்டாடுகிறார்கள். இப்ப நாம என்ன பண்ண போறோம்? இந்த மாதம் முழுவதுமே பெந்தேகோஸ்தே மாதமாக கொண்டாட போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படி என்ன பாஸ்டர் விசேஷம் இருக்குது? இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே என்ன நடந்தது? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப வேதம் சொல்லுகிறது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது தேவனுக்கு மகிமை. நாம கிறிஸ்தவர்களாகிய நாம, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம வருஷத்துல 2 பண்டிகையை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். அது கொண்டாடாம நிச்சயமா நம்ம சபையும் இருக்காது, விசுவாசிகளும் இருக்க மாட்டார்கள். ஒன்று, ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். ஆமென். அவர் இந்த பூமிக்கு வந்ததை நினைவு கூர்ந்து, அவர் வந்ததுனால எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நான் நினைவு கூறுகிறேன். 2வது, அடுத்தது ஈஸ்டர், ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து எனக்காக ரட்சிப்பை கொடுத்து, ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில பாவங்களை மன்னித்து அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து போன நாட்களை நாம நினைவு கூறுகிறோம். இந்த 2 பண்டிகையை கொண்டாடாம சபை இல்லை. இந்த 2 பண்டிகை சபை கொண்டாடு. எல்லா திருச்சபைகளும், அது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, புரொட்டஸ்டான்ட் திருச்சபை, பெந்தேகோஸ்தே திருச்சபை, இந்த 3மே இந்த 2 பண்டிகையும் கொண்டாடு. ஆனா கொண்டாடப்பட வேண்டிய மறக்கப்பட்ட இன்னொரு பண்டிகை என்னன்னா பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆமென். இது ரோமன் கேத்தலிக்கும் இல்ல, பெண்டிகாஸ்ட், இது புரொட்டஸ்டாண்டும் இல்ல, பெண்டிகாஸ்ட் இல்ல. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு பண்டிகை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? பெந்தேகோஸ்தே நாள் என்பது பெந்தேகோஸ்தே சபைக்கு மட்டும்தான் அப்படின்னு. நம்ம பெந்தேகோஸ்தே சபைன்னு வச்சிருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க? பெந்தேகோஸ்தே நாள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான். இல்ல, இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது எல்லா கிறிஸ்தவர்களும் கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறோமோ, எப்படி உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுறோமோ, அப்படி 3வது ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கணும். ஆனா இன்னைக்கு சபை அதை மறந்து போயிற்று. ஏன் இந்த நாளை கொண்டாட வேண்டும்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பெண்டிகாஸ்டல் டே? இந்த பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? முக்கியத்துவம் என்ன? இது ஏன் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறீங்க பாஸ்டர்? ஆண்டவருடைய பிறப்புக்கு இணையா, கிறிஸ்மஸ்க்கு இணையா, உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு இணையா பெந்தேகோஸ்தே ஏன் நாம் கொண்டாட வேண்டும்? இன்னைக்கு இந்த பண்டிகை மட்டும் கொண்டாடப்படலை. ஏன்னா யூதர்கள் கொண்டாடுகிற 7 பண்டிகைகளிலே இந்த பண்டிகை பிரதானமான பண்டிகை. யூதர்களுக்கு 7 பண்டிகை கொண்டாடினாங்க. தமிழர்களாகிய நாம எத்தனையோ பண்டிகை கொண்டாடுறோம். பொங்கல் கொண்டாடுறோம், தை திருநாள் கொண்டாடுகிறோம், மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம், காணும் பொங்கல் கொண்டாடுறோம், எத்தனையோ பொங்கலை கொண்டாடுகிறோம், எத்தனையோ தமிழர் திருநாட்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் கொண்டாடும் போது யூதர்களுக்குன்னு ஆண்டவர் சபையில பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல 7 பண்டிகைகள் வைத்தார். 7 பண்டிகைகளுக்கும் அர்த்தம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்பா. பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். ஸ்தோத்திரம். இந்த பஸ்கா பண்டிகை என்ன? எகிப்திலிருந்து வந்ததை நினைவு கூறும்படி பஸ்கா பண்டிகை. கூடார பண்டிகை. வனாந்தரத்தில் நீ கூடாரத்தில் குடியிருந்தப்பா, அதனால இன்னைக்கு நீ மச்சுப்பாவப்பட்ட வீட்டில் குடியிருந்தாலும் அதை நீ மறந்துடக்கூடாது. அதனால இஸ்ரவேலர் எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் பெரிய பெரிய வீடுகளை கட்டி குடியிருந்தாலும் அதை விட்டுட்டு போய் கூடாரம் போட்டு குடியிருப்பாங்க. ஏன்னா அதை நினைக்கணும்னு சொல்லி. அப்படி இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுவது எதுக்காகனா அறுப்பின் பண்டிகை. இஸ்ரவேலர்கள் நல்ல விளைச்சல் விளைந்திருக்கிற கதிர்களை கொண்டு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பண்டிகை தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம எப்படி தை திருநாளை கொண்டாடுகிறோம்? விவசாயிகள்லாம் கொண்டு வந்து கதிர்களை படைப்பாங்க கடவுளுக்கு. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன ஆச்சு? இந்த பெந்தேகோஸ்தே நாள் எப்ப வந்தது? ஆண்டவர் பரமேறி போன பிறகு 10 நாட்கள் கழித்து. என்ன பைபிள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு? 40 நாள் அளவும் அவர் அநேகருக்கு தரிசனமாகி 40ஆம் நாள் கழிச்சு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் கழிச்சு பரமேறி போயிட்டார். அதுக்கு பிறகு 10 நாட்கள் கழித்து 50வது நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிட பாருங்க. அது வரைக்கும் யாருக்கும் ஒருமனமே இல்லை. இந்த நாள் வந்தபோது அங்கே எல்லாருக்கும் ஒருமனம் உண்டாயிற்று. ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை எதற்காக நம்ம முக்கியப்படுத்தணும்? இதனுடைய அர்த்தம் என்ன? இதை ஏன் நாம் நினைவு கூறணும்? வாசிப்போம் என்னோடு கூட. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நாம் கேட்போம் அந்த வசனங்களை. 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவோம். அல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ ரகசியங்கள், இன்னும் அறியப்படாத ரகசியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த பெந்தெகோஸ்தே ஏன் நாம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன? முக்கியம் இருந்தால்தான் அதை பண்டிகையாக கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறோம்? ஆண்டவர் பிறந்த நாள்னு நினைக்கிறோம். சில சொல்றாங்க அந்த நாளில் தான் ஆண்டவர் பிறந்தாரா. அந்த ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம போல இங்கே கவனிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அது அந்த நாளில் தான் பிறந்தாரா? நிச்சயமா அந்த நாளில் அவர் பிறக்கலை. அதெல்லாம் நமக்கு வேணாம். அவர் பிறந்ததை நினைவு கூறுறேன், அவ்வளோதான். அது என்னைக்கா இருந்தா என்ன, அது வியாழக்கிழமையா இருந்தா சனிக்கிழமையா இருந்தா என்ன, அதே போல உயிர்த்தெழுந்த இந்த நாளில் தான் கொண்டாடப்பட்டதா அதுவும் தெரியாது, கன்ஃபர்மேஷன் தெரியாது. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை, அதனால இந்த பண்டிகையை கொண்டாடுறேன். அதுபோல இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு பெந்தெகோஸ்தே சபைக்குள்ள அடைக்கலமாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 42,000 பெந்தெகோஸ்தே சுயாதீன சபைகள் இருக்கிறது. எத்தனை சபை? தமிழ்நாடு முழுவதும் சினாடா பெண்டிகாஸ்டல்ஸ் அந்த மாமன்றத்தில், அந்த சினாடுக்குள்ள 40 இன்னும் வராத எத்தனையோ சுயாதீன திருச்சபைகள் இருக்குது. அவங்களாம் இன்னும் அதுக்குள்ள வரல. என் கணக்குப்படி கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேல திருச்சபைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. அப்ப இந்த நாளை ஏன் நாம் நினைவு கூறுகிறோம்? வேதம் சொல்லுகிறது அந்த 2ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. கவனிச்சிங்களா? நன்றாய் கவனியுங்கள். சபை இந்த 2ஆம் அதிகாரத்தில் தான் துவக்கப்பட்டது. சபையினுடைய பிறந்த நாள் தான் பெந்தெகோஸ்தே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப சபையினுடைய பிறந்த நாளை கொண்டாடணுமா வேணாமா? உங்க பிறந்த நாளை நீங்க கொண்டாடுறது இல்லை, நினைவு கூறுறது இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டுக்கு ஃபோன் பண்ணி நானும் சொல்லிட்டேன், வெக்கத்தை விட்டுட்டு சொல்லிட்டேன், ஏப்பா ஃபோன் பண்ணுப்பா, ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுப்பா. பிறந்த நாளையும் கொண்டாடுறது இல்லை, திருமணம் அதையும் மறந்துட்டீங்க. நானும் ஃபோன் வருமான்னு பார்த்தா எங்கே வந்துச்சு? ஸ்தோத்திரம். ஒரு ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஒரு பிறந்த நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஒரு திருமண நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நான் காசாக கேட்க போகிறேன், இல்லை வீட்டில் செஞ்ச பிரியாணி கேட்க போகிறேன், ஒன்றும் கேட்க மாட்டேன். ஸ்தோத்திரம். அப்ப ஒரு பிறந்த நாளை ஒரு மனிதன் கொண்டாடுவது போல சபை பிறந்த நாளை நாம் நினைவு கூறணும். என்னைக்கு சபை பிறந்துச்சு யாருக்கா தெரியுமா? இது என்ன சபை, இது எப்படி வந்துச்சு, இதனுடைய ஹிஸ்டரி என்ன, இது எத்தனை காலகட்டங்களை கடந்து வந்து கிட்டத்தட்ட 2024 ஆண்டுகளாக இந்த சபை இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். இந்த புஸ்தகத்துக்கு பேரே அப்போஸ்தல நடபடிகள். ஆக்சுவலா இது அப்போஸ்தல நடபடிகள், இது பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இந்த புஸ்தகம் முழுவதும் ஆவியானவர் நிறைந்திருந்தார். ஆவியானுடைய செயல்களை நீங்க பார்க்க முடியும். அப்போஸ்தலரை நடத்தினது யாரு? ஆவியானவர். சபையை நடத்தினது யாரு? ஆவியானவர். அப்ப பைபிள்ல முதல் சர்ச் எப்படி உண்டானது? எப்படி தேவனை தொழுது, சபை என்ன? தேவனை தொழுது கொள்ளுகிற இடம், அவ்வளவுதானே. ஹலோ, சர்ச் என்ன? நான் ஏற்கனவே சொல்லி, the one who called out. சர்ச் என்னன்னா அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் சபை, கட்டடம் சபை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை யாராவது கேட்கறாங்க சபைனா என்ன அப்படின்னா, the one who called out. ஆங்கிலத்தில், தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? வெளியே அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டார், வெளியே கொண்டு வந்து உங்களெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்கார். இதான் சபை. அப்ப பைபிள்ல வாசிக்கிறோம், முதல்ல தேவனை தொழுது கொண்டது எங்கன்னா பலிபீடம் கட்டித்தான் தொழுது கொண்டார்கள். நோவா தான் முதல் பலிபீடம் கட்டினவன். அந்த மலையில போய், அரராத் மலையில போய் பேல நின்னோன்னு, தண்ணி வத்துனோன்னு இறங்கி அவன் செஞ்ச முதல் காரியம், அவன் ஒரு பறவை கொண்டு போய் ஆண்டவருக்கு பலி செலுத்துறான், பலிபீடம் கட்டி. பிறகு ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான், பிறகு யாக்கோபு கட்டினான். ஸ்தோத்திரம். இப்படி எல்லாரும் பலிபீடத்தை கட்டினார்கள். எலியா பலிபீடம் கட்டினான். ஸ்தோத்திரம். பிழையாம் பலிபீடம் கட்டினான். இதெல்லாம் எதுக்காக? தேவனை சந்திப்பதற்காக. ஆலயம் எதுக்காக? தேவனை தொழுது கொள்வதற்கும் தேவனை சந்திப்பதற்கும் தான் இந்த ஆலயம். அப்ப பலிபீடத்துக்கு பிறகு என்னாச்சு? ஆசரிப்பு கூடாரம். மோசே சீனாய் மலையில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அந்த மாதிரியை வாங்கி கொண்டு வந்து வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரம். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை தங்கி இருந்தார். ஆசரிப்பு கூடார காலம் முடிந்த உடனே சாலமோன் காலம் வந்தது. சாலமோன் காலம் வந்தோடனே சபை எப்படியாச்சு? தேவாலயமாக கட்டப்பட்டது. கற்களினாலும், விலையேறப்பட்ட கல்லினாலும், பொன்னினாலும், முத்து
முத்துக்களினாலும் அந்த சபையை கட்டுறான். ஸ்தோத்திரம். இது யார் காலம் வரைக்கும் போச்சு? அப்படியே இயேசு கிறிஸ்துவுடைய காலம் வரைக்கும், சாலமோன் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய காலம் வரைக்கும் யூதர்களுக்கு தேவாலயம் ரொம்ப முக்கியம். சபை சரித்திரம் புரிஞ்சுக்கங்க. முதல்ல பலிபீடம், ரெண்டாவது ஆசரிப்பு கூடாரம், மூணாவது சாலமோனுடைய தேவாலயம். இப்ப கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டுட்டு எங்க வந்துட்டாரு சொல்லுங்க? சாலமோன் கட்டின தேவாலயத்தை அவன் ஜெபம் பண்ணான், தேவரீர் உம்முடைய கண்களும் உம்முடைய இருதயமும் என்னாலும் இங்க இருக்கட்டும். ஸ்தோத்திரம். அது ஆலயம். யூதர்களையும் ஆலயத்தையும் பிரிக்கவே முடியாது. அவருடைய ஆத்மாவோடு அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சபை அப்படியே ஆத்மாவோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். கையை கொண்டாந்தீங்களா இல்லையா? தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் சாப்பிட்டு கோழி அடிச்சு ஏப்பம் விட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அப்படியா? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயம் இது யார் காலம் வரைக்கும்? இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நேரா தேவாலயத்துக்கு போனார். தேவாலயத்துக்கு உள்ள போன சாட்டை எடுத்தார். சாட்டை எடுத்து அங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பத்தி அடிச்சார். சும்மா அடிச்சாரா? அங்க யார் இருந்தா? காசுக்காரர்கள் இருந்தார்கள். காசுக்காரருடைய பலகையை கொட்டி, காசுக்களை கொட்டி அவளை துரத்தின. யார் அந்த காசுக்காரன்? வட்டிக்காரன், வட்டிக்கு விடுறவன். உனக்கு தேவாலயத்தில் காணிக்கை செலுத்த ஆடு ஆடு சபைக்குள்ள எந்த பிசினஸும் கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபையை கல்லர் குகையாக்கிட கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இதை கல்லர் குகையாக்காதிருங்கள், இது பிதாவுடைய வீடு, தேவனுடைய வீடு. இந்த வீட்டுக்குள்ள எந்த பிசினஸும் வைக்க கூடாது. அதனால தான் உள்ள இருந்த புறா வைக்கிறவன், ஆமை வைக்கிறவன், இதை வைக்கிறவன் எல்லாத்தையும் புறாக்கள் எல்லாம் திறந்து விட்டு அமுச்சு விட்டு காசுக்காரருடைய பலகையை கொட்டி. ஸ்தோத்திரம். யார் இந்த காசுக்காரன்? வட்டி கொடுக்கிறவன். சபைக்குள்ள வட்டிக்கு கொடுக்க கூடாது. ஆமென். உன் பணம் வட்டிக்கு போச்சுன்னா அது ஃபுல்லா ஒண்ணுமில்லாம போயிடும். நீ வேணா யோசிச்சு பாரு, நல்லா பாருங்க, அந்த பணம் விரைமா தான் போகும். நீங்க நினைக்கிறீங்க பணம் பெருகுன்றீங்க, பணம் பெருகவே பெருகாது. அல்லையா சொல்லுங்க பாப்போம். தேவன் உங்களுக்கு பணம் கொடுத்தா, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், வட்டிக்கு கொடுக்கறதுக்காக பணம் கொடுக்க மாட்டார். உன்னுடைய நன்மைக்காக, பிற்கால நன்மைக்காக கொடுப்பார். அதை வச்சு கேட்கணும், ஆண்டவரே இதை வச்சு நான் என்ன செய்யட்டும்? உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணு, உன் வீட்டை கட்டு, ஒரு வண்டி வாங்க, அப்படிதான் சொல்லுவார். வட்டி கூட்டு பெருக்குன்னு யாரையா சொல்லுவாரா? சபைக்குள்ள யாருக்கும் வட்டிக்கு கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்பா. இந்த ஊர்கா விற்கிற வேலை, குழு போடுற வேலை, இந்த குழு ஆரம்பிச்சேன், வாங்க ஒட்டிக்கங்க எங்களோட, நான் உங்களுக்கு நாளைக்கு நீங்களும் அவங்களும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாருங்க, அவன் வெளியில தான் கடங்காரன் தேர்றான்னு சர்ச்சுக்கு வந்தா, உள்ளே சர்ச்சுக்குள்ள ஒரு கடங்காரன் இருக்கான். புரிஞ்சுட்டீங்களா? நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா அவன் உங்களுக்கு பயந்துட்டு எங்க வரமாட்டான்? சர்ச்சுக்கு வரமாட்டான் கடைசியில். இதெல்லாம் என் காதுக்கு வருது. சரியா? என் காதுக்கு வர்றதுனால தான் நான் பேசுறேன். சபைக்குள்ள கூப்பிட்டு வட்டி கொடுக்கறது உண்மையா கொடுத்துருவியா? மாசம் வட்டிக்கு கொடுக்குறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். அப்படிப்பட்ட ஆட்கள் மனம் திரும்பி உங்க பணத்தை வாங்கிட்டு தயவு செய்து சபைக்குள்ள வட்டி கொடுற வேலை வச்சுக்காதீங்க. சபைக்குள்ள வியாபாரம் செய்யாதீங்க. இது கள்ளர் குகை ஆக்கக்கூடாது. அடிச்சு வெளியே அமிச்சிட்டாரு, சபைக்குள்ள இருக்க முடியாது. அதனால மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன், சபைக்குள்ள எந்த பிசினஸும் வச்சுக்காதீங்க. வழியில சொல்லுங்க, வாங்க குழு ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஆள் பத்தல, நீங்க வந்து இருங்க, உங்களுக்கு லோன் எடுத்து தரேன், வாங்க. கூப்பிடாதீங்க தயவுசெய்து. வெளியில யாரை வேணா கூப்பிடுங்க, வெளியில யார் வேணா போய் வியாபாரம் செய்யுங்க. இந்த சபைக்குள்ள ஒரு வியாபாரமும் வச்சுக்க கூடாது. நான் என்னைக்கா வியாபாரம் செஞ்சிருக்கேன் சபையில? ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஒரு லேண்ட் பார்த்துருக்கேன், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து வாங்குவோம், நானும் போட்டிருக்கேன், நீங்களாம் வாங்குங்க. இந்த வேலையெல்லாம் நான் ஒரு நாள் சபைக்குள்ள யாரையும் கூப்பிட மாட்டேன். அப்படி கூப்பிட்ட குடும்பங்கள், அப்படி கூப்பிட்ட சபைகள் எல்லாம் செதறி போச்சு, ஆத்துமாக்கள் செதறி போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அதனால இப்ப ஆண்டவர் தேவாலயத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு துரத்திட்டு இப்ப என்ன சொன்னாரு? அது தேவாலயம் அல்ல, நானே தேவாலயம். பலிபீடத்திலிருந்து ஆசரிப்பு கூடார், ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தேவாலயம், தேவாலயத்திலிருந்து இப்ப சொல்றார் என் சரீரமே தேவாலயம். அல்லேலூயா. இதை தான் யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இவன் சரீரம் எப்படி தேவாலயம் ஆகும்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள் நான் கட்டுவேன். உடனே அவன் சொன்னா, 46 வருஷம் ஆச்சு இந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு, நீ எப்படியா 3 நாள்ல கட்டுவ? அவர் சொன்னார், தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபையில தான் இன்னைக்கு நீங்களும் நான் உட்கார்ந்துருக்கோம். இப்ப பாருங்க, சபை எப்படி மறுரூபமாகி எப்படி வந்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு இன்னைக்கு சபை உலகம் முழுவதும், ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார்ல, நீங்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ளுகிறீர்கள். சமாரியா ஸ்திரீட்ட சொன்னாரு, உலகமெங்கு பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். வந்துச்சா இன்னைக்கு? அல்லேலூயா. இல்ல, ஒரு காலத்துல செல்போன் வந்துச்சு, யாரோ ஒரு சில வச்சிருந்தான். இப்ப பாருங்க, தோளாந்துருத்தி எல்லாம் எல்லாரும் வச்சிருக்கோம். அப்படிதானே? இன்னைக்கு செல்போன் இல்லாத ஆளே இல்லை. ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூர் போறேன் பேசஞ்சர் ட்ரெயின்ல, அவன் கடைசி நேரத்தில் ஆஃபீஸ் போறவங்களாம் ஓடி வந்து புடு புடு புடுன்னு ஏறினா, ஏறி உக்காந்தோன்னே பக்கத்தில் எவன் இருக்கானே பார்க்கல, ஏர்பாட் எடுத்தான், காதுல மாட்டினா. இங்க இருந்து திருப்பூர் போற வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னே அவனுக்கு தெரியாது. எல்லார் கையில செல்போனு. நானும் பாசமா பேசிக்கிட்டே போறோம். உலகம் இப்படி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல பக்கத்துல உட்கார்ந்தோடனே அங்கிள், மாமா, அத்தைன்னு சொன்ன காலம்லாம் போயிடுச்சு. எத்தனையோ உறவுகள் ட்ரெயின்ல தான் உண்டாச்சு. ஆமாவே இல்லைங்களா? ஒரு காலத்துல நீங்களாம் போயிருக்கீங்க தானே? ஆமா. இங்க இருந்து திருச்சி போறதுக்குள்ள மாமா ஆயிடுவோம், அத்தை ஆயிடுவோம்.
ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகி உடனே அவங்க வீட்டுக்கு போறது, அவங்க ஃபங்க்ஷன் நம்மளை இன்னைக்கு பாருங்க, பக்கத்துல எவன் உட்காந்துருக்கானே தெரியல, அவன் சோழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான். இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சு. சபை அப்படி அல்ல. ஆமென் சொல்லுங்க. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அவங்க கூடி வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, பர்பஸ். பெந்தெகோஸ்தே நாள்ல தான் சபை பிறந்தது. அதை தான் நம்ம கொண்டாடுறோம். சர்ச்சுடைய பர்த்டே நம்ம கொண்டாடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ விளைக்கரையும் சிந்தி, தன் ரத்தத்தை சிந்தி விளைக்கரைமா வாங்கி அதற்கான அப்போஸ்தலர்களை உண்டாக்கி, அப்போஸ்தலர்கள் மூலமா தேவன் சபையை கட்டி, இன்னைக்கு இந்த சபை இப்படி பல நூற்றாண்டுகள் பலர் எழும்பி சபையை அழிக்கணும்னு பார்த்தா ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்பயே பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது, சபைதான் அவர்களை மேற்கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பெந்தெகோஸ்தே மாதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? we are celebrating the birth of church. சபையினுடைய பிறந்த நாள். இந்த உலகத்தில் யாரும் அதை கொண்டாடுறது இல்லை. 2024 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேல் வீட்டறையில் சீஷர்கள் கூடியிருந்த போது, ஆவியானவர் ஊற்றப்பட்ட போதுதான் சபை பிறந்தது. அன்னைக்கு தான் 120 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 120 பேர் சேர்ந்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் 5000 பேர். அப்படி எருசலேமிலே சீஷர்கள் தொகை பெருகியது. அப்படி பக்கத்து நாடுகளுக்கு பரவுச்சு. இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் எருசலேமிலே துவங்கப்பட்ட சபை மேல் வீட்டறையில் 120 பேர், அவ்வளவுதான். இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் 600 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளை மாதத்தை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? சபை பிறந்ததை நினைவு கூர்ந்து கொண்டாடணும். இந்த சபைக்கு எத்தனை பேர் செத்திருப்பாங்க, மரித்திருப்பாங்க, உயிரை கொடுத்திருப்பாங்க, எத்தனை பரிசுத்தவான்கள் ரத்த சாட்சியா மரித்திருப்பாங்க. சாதாரண சபை நீங்க வந்து உட்காந்துட்டு நான் சர்ச்சில் இருக்கேன்றீங்க. இந்த சர்ச்சுக்கு பிறகு ஆமென், இந்த சர்ச்சுக்கு பின்னணியில ஒரு மகா பயங்கரமான சரித்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, சமீபத்தில் பால் தினகரன் அவர்கள் பேசின ஒரு மீட்டிங்ல ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். ஒரு நாள் அவர் ஹைதராபாடோ இங்கே ஒரு பெரிய மாநிலத்தில் ஊழியம் செய்யும் பொழுது அவர் முன்னாடி பார்த்தா லட்சக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது தேவன் அவர் கண்களை திறந்தாராம். அப்போ சொன்னாராம், பால், நீ நிற்கிற இடத்துக்கு பின்னாடி எத்தனையோ பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தி மரித்ததுனால தான் நீ இங்கே நிற்கிற. நீ ஒன்றும் பெரிய ஊழியக்காரன் நினைச்சிடாத. உன்னை கொண்டு வந்ததுக்கு எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் மரித்த பிறகுதான் இந்த மாநிலத்தில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீ சம்பாதிக்கல. எத்தனையோ பரிசுத்தவான்கள் சிந்தின ரத்தத்துல தான் நீ இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறாய். பார்த்தீங்களா? இந்த சபை இன்னைக்கு எத்தனையோ பேருடைய ஜெபத்தினால வந்தது. இந்த மாநிலத்தில், இந்த பட்டணத்துக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, சபையை எழுப்புங்க, சபையை நிறுவுங்க, ஊழியக்காரர்களை எழுப்புங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டு தான் இன்னைக்கு 1960 அண்ணன் எமில் ஜெபசிங் அவங்க, உங்களுக்கு தெரியும், பழைய காலத்து பாட்டெல்லாம் ரொம்ப அற்புதமான பாடல்கள். எமில் ஜெபசிங்னா கிறிஸ்தவ இங்கே கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, எமில் ஜெபசிங்னா தெரியாத ஆட்களே கிடையாது. அவர் சொன்னார் 1960 பாடினார், அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். பார்க்கவே இல்லை, ஆனா தரிசனத்தை பார்க்கிறாரு. வரப்போகும் காலத்துல அலையலையா இந்தியாவில் ஊழியர்களை தேவன் எழுப்புவார். இன்றைக்கும் இந்தியாவிலே பல நூற்றுக்கணக்கான சபைகள் ஒவ்வொரு நாளும் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. இத்தனை பயமுறுத்தல்கள், இத்தனை சட்டங்கள் இருந்தாலும் சபை வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. சபையை கர்த்தர் உண்டாக்கிக்கிட்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்ல, தேசம் அவர்கள் வசம் ஆயிற்று. ஒரு நாள் வரும், தேசம் முழுவதும் ஊழியர்கள் இருப்பாங்க. தோத்திரம். ஒரு காலத்தில் எங்க திரும்பினாலும் அல்லேலியா பாட்டே கேட்காது. இந்த ஈரோட்டில் நீங்க பார்த்துருக்கீங்களா? 1980 அல்லேலியா சத்தமே கிடையாது. அவங்கவுங்க சைலண்டா சர்ச்சுக்கு போயிட்டு சைலண்டா வருவான். இன்னைக்கு நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் தோத்திரம் அல்லேலியான்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. திரும்பினா பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், வண்டி போயிட்டே இருக்குது ரோட்ல. நீ எங்க எத்தனை எல்லாம் வசனம் போட்டு எத்தனையோ வாகனங்கள். இன்னைக்கு சபை கர்த்தர் அப்படி நடத்தி இருக்கிறார். அதான் பெந்தெகோஸ்தே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பெந்தெகோஸ்தே ஏன் நாம் நினைவு கூறணும்? அது சபையினுடைய பிறந்த நாள். இன்றைக்கு தான் சபை பிறந்தது இந்த மாதத்தில். சரி, வாசிக்கலாம். இரண்டாவது, இதனுடைய முக்கியம் என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹலோ, பைபிள் இருக்கா உங்க கையில? பைபிள் பார்த்தா பைபிளே இல்லாத மாதிரி தெரியுது. எதுக்கு யுத்தத்துக்கு வந்தீங்கன்னு எனக்கும் தெரியல. ஒரு ஆமென் சொல்லுங்க. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு 12 கூட எழுந்துப்பா. 11 கூட கரெக்டா எழுதியிருக்காரு பாரு. 12 இல்லை, ஏன்னா ஒருத்தன் செத்து போயிட்டான். இப்ப 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். பெந்தெகோஸ்தே நாள் ஏன் நினைவு கூறணும்? பேதுரு
எழுந்து நின்றான். கவனிச்சிங்களா? பெந்தேகோஸ்தே ஆவி ஊற்றப்படுவதற்கு முன்ன பேதுரு எங்க இருந்தான்னு யாருக்குமே தெரியாது. பேதுரு பயந்து கொண்டிருந்தான். இயேசுவை பிடிச்சிட்டு போனோன்னே, இயேசுவை மறுதலிச்ச உடனே அவன் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு சந்திக்கப்பட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் 11 பதுங்கி உட்கார்ந்திருக்கான். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் யூதருக்கு பயந்ததினால் அவர்கள் ஒரு வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். ஏன்? இயேசுவை பிடிச்சிட்டு போன மாதிரி, இயேசுவை அடிச்ச மாதிரி, இயேசுவை தூக்கி தொங்க விட்ட மாதிரி. நல்லா கவனிங்க, இவனுக்கு பயம், எங்க தன்னையும் அப்படி செஞ்சிருவாங்களோ, 11 பேர் மரிச்சிருவோமோ பயந்து வீட்டை பூட்டிட்டு உட்கார்ந்தான். இயேசு வீட்டுக்குள்ள வந்தார். உனக்கு சமாதானம், உனக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லி அவனை சொன்னோன்னே ஆண்டவர் சொன்ன, பிதாவினால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். ஆண்டவர் பரமேறி போறாரு. பரமேறி போன பிறகு எருசலேமில் வந்து 10ஆம் நாள் காத்திருக்கிறாங்க. 50ஆம் நாள் வருகிறது, ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவ்வளவுதான், பேதுரு எந்திரிச்சிட்டான். பெந்தேகோஸ்தே வந்தபோதுதான் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்தது. ஆமென். பயந்து போய் உட்கார்ந்திருந்தான். ஸ்தோத்திரம். பயந்து போனாலும் ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. கேட்டாங்க, எப்படி அப்படி, எதுக்கு பயப்படணும்? இல்லை, இவ்வளோ ஜெபம் பண்ற ஆட்கள் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? விட்டுருவீங்களா? நீ சொல்ல தலையை கூட ஆட்ட மாட்டேங்கிறீங்களே. அதெல்லாம் விட்டுட்டு வேடிக்கை பார்ப்போம் பாஸ்டர், நீ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா பேதுரு போல நிறைய பேர் சபையில் இருக்கத்தான் செய்வான். அவருக்கு என்ன நடக்கும் என்று தூரத்தில் பின்னாடி போனானா, பார்த்துக்கிட்டே போனான். இயேசு என்ன பண்றாங்க, அடிச்சாங்க, உதச்சான். ஓ அப்பா தோத்திரம், இப்படிலாம் நம்மளால வாங்க முடியாதுப்பா, உள்ள போய். ஆனா கவனிங்க, எந்த யூதருக்கு பயந்து வீட்டை சாத்திட்டு உள்ள உட்கார்ந்தானோ அதே யூதர்கள் மத்தியில் எழுந்து நின்று, யூதர்களே, ஒரு தைரியம் வந்துருச்சு. எந்த யூதனுக்கு பயந்தானோ அதே யூதர்கள் அவனை சுத்தி நிக்கிறான். ஏன்னா அந்த கூட்டத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அப்ப அவனை சுத்திலும் ஒரு பெரும் கூட்டம் நின்று இருக்கு. அவன் பண்ண ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? அதை தாண்டி ஒரு 10,000 பேர் நின்றுப்பான். ஏன்னா அதுல தான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான், எல்லாரும் ரட்சிக்கப்படல. புரிஞ்சுட்டீங்களா? ஆவியானவர் பேச பேச ஜனங்கள் மனம் திரும்புறான். ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. இயேசுவை வேணான்னு சொன்ன யூதர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. இவன் சொல்ல, யூதர்களே, ஒரு இடத்துல சொல்லாரு, ஜீவாதிபதியை நீங்கள் தான் கொலை செய்தீர்கள். இப்போ உங்க வீட்டு வாசல்ல நீங்க கதவை திறந்து குடும்பமா உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அனலா இருக்குது இல்ல, ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ள உட்கார முடியல, வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கீங்க. ஒரு 4 பேர் ஒருத்தனை துரத்திக்கிட்டு வரான் வேகமா. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஓடி வரான். உங்க வீட்டு வாசல் அவனை தள்ளி 4 பேர் சதக் சதக் சதக்னு குத்துறானுங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க துண்டை காணோம் துணியை காணோன்னு எங்க போயிருவீங்க? வீட்டுக்குள்ள ஓடி போய், நீ எவ்வளவு பயில்வானா இருந்தாலும் சரி, எவ்வளவு தைரியசாலியா இருந்தாலும் சரி, உள்ள போய் கதவை சாத்திக்குவீங்க. அடுத்த நாள் போலீஸ் வரும், அவன் விட்டுட்டு போயிடுவான். நீங்க கதவே திறக்க மாட்டீங்க. போலீஸ் வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போகிற வரைக்கும், அப்புறம் அடுத்த நாள் மெதுவாக வருவாங்க, கதவை தட்டுவான். ஏம்மா, இவனை துரத்திட்டு வரும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் ஊருக்கு போயிட்டேன் சார். நம்ம அப்படிதான், நான் பெரும்பாலான நாட்கள் என்ன சொல்றோம், அப்படி தானே சொல்கிறோம். ஐயோ நாங்கள் இல்லவே இல்லை. உடனே உங்கள் மகன், அம்மா சும்மாருமா, நான் போய், சும்மாரா நீ ஏன்டா வர, உன்னை பிடிச்சி உள்ளே தள்ளிடுவாங்கடா. உன்னை உங்கள் வீட்டுக்கார சொல்லுவா, அது எப்படி நம்ம உண்மையாக இருக்கணும், நம்ம ஆண்டோடைய அப்படிம்பாரு. நீங்கள் அப்படின்னு உள்ளே போயிடுவாரு. தோத்திரம். அம்மாவை நாக்க கடிச்சா ஆளு ஐயா உள்ள சரண்டர். தோத்திரம். அவன் சொல்லுவான், ஐயா போலீஸ்காரரே எங்களுக்கு எதுவுமே தெரியாது. தோத்திரம். ஏன்னா நீங்கள் சாட்சி சொல்கிறதுக்கு பயப்படுவீங்க. ஏன்னா அவன் அங்கே நின்று, போலீஸ்கார் இப்படி உங்களை பார்ப்பான், அவன் பின்னாடி நிற்பான். கொலகாரனை பிடிச்சிருந்து இவன் தானே பார்மான்னுவான். அப்படியே பார்ப்பீங்க. அவன் அண்ணுவான் உங்களை பார்த்துட்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நமக்கு என்ன கழுத்தை அறுத்து விட்டானா நாளைக்கு என்ன பண்ணுறது? ஐயோ சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், இவரை இன்னைக்கு தான் பார்க்குறேன், நேற்றே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்ன சொல்ல மாட்டோம், சாட்சி சொல்ல மாட்டோம்ல. என்ன பயம், நாளைக்கு வந்து குத்திட்டானே அவன் சொல்லுவான். அப்படியே நீங்கள் துணிஞ்சு, இவன் தான் சார் நான் சாட்சி சொல்கிறேன் சார் அப்படின்னா, நீங்கள் 3 வருஷத்துக்கு கோர்ட்டுக்கு அலையணும், கூப்பிடும் போதெல்லாம் போகணும், சாட்சி சொல்லும் போதெல்லாம் சாட்சி. அவன் போயிட்டு அவனுக்கு தெரியும் 3 மாதத்தில் நான் வெளியில் வந்துடுவேன், உன்னை போட்டுருவேன் இரு அப்படின்ட்டு போவான். அப்போ கவனிச்சு பாருங்க, சாட்சி சொல்ல பயப்படுவாங்க. ஆனால் பேதுருவுக்கு என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தாரோ, அவன் சொல்ல, யூதர்களே நீங்கள் தான் இந்த இயேசுவை கொலை செய்தீர்கள். என்ன தைரியமா சொல்றான் பாருங்க. அல்லேலூயா. ஆமா, அவ்வளவு தைரியமா அவன் சொல்றான், நீங்க தான் செஞ்சீங்க, நீங்க தான் கொலை பண்ணீங்க இந்த இயேசுவை. ஸ்தோத்திரம். இந்த இயேசு கொலை பண்ணப்பட்டதுக்கு நாங்க தான் சாட்சிகள். தேவனுக்கு மகிமை. தைரியமா நிக்கிறான். அப்ப பெந்தேகோஸ்தே அனுபவம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? தைரியத்தை கொடுக்கும். ஆண்டவருக்காக நிற்கவும், ஆண்டவருக்காக பேசவும். ஸ்தோத்திரம். ஆமென்.
நீ ஆராதனைக்கு வந்தாலே போதுங்க, உள்ள இருக்கிற பயமெல்லாம் வெளியே போயிடும், தன்னால வெளியே போகும். பயத்தின் ஆவிக்கு இங்க இடம் இல்லை. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க, பயந்துகிட்டே உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களாம் பிரசங்கம் பண்றீங்க பாஸ்டர், நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தான் தெரியாது. ஒன்றும் நடக்காது. இது வரைக்கும் நடந்துச்சா ஏதாவது? போன வருஷம் நடக்கும்னு நினைச்சீங்க, இப்போ 6 மாசம் முன்னாடி நினைச்சீங்க, 4 மாசம் முன்னாடி நினைச்சீங்க. இது வரைக்கும் உங்களை ஒன்றும் செய்யலை யாரும். நான் சொல்ல, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அதுதான் சபையினுடைய பாதுகாப்பு. பெந்தேகோஸ்தே நாள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். எந்த பேதுரு பயந்து போய் உள்ள உட்கார்ந்தானோ, ஸ்தோத்திரம். அதனால தான் பாருங்க, எத்தனை பேர் ஊழியம் செய்றீங்க பாருங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு ஊழியம் செஞ்சிருக்கவே மாட்டீங்க இல்ல? அது ஆண்டவர் கொடுக்குற தைரியம். தேவனுக்காக நிற்கணும், தேவனுக்காக பேச, தேவனுக்காக ஓட ஒரு பெரிய தைரியம். எங்க பயந்து உட்கார்ந்தானோ, எனக்கு பெரிய ஆச்சரியம். பேதுரு எழுந்து நின்றான். 11 பேர் கூட, அவன் மட்டும் இல்ல, கூட இருக்க 11 பேருக்கு எங்க இருந்தா அந்த தைரியம் வந்துனே தெரியல. அதான் பெந்தேகோஸ்தே, அதான் பெண்டிகாசல் ஸ்பிரிட், அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அவர் ஆமீன் சொல்லுங்க. ஆமா, இப்போ நம்ம போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம், எஸ்பிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கோம். எங்களோட எல்லாம் வந்திருக்காங்க, ப்ராக்டர்ஸ் வந்திருக்காங்க, ஆர்சி வந்திருக்காங்க, ஸ்தோத்திரம். பெண்டிகாசலில் நாங்கள் போய் ஒரு 10 பேர் உட்காந்துருக்கோம். அவங்களாம் கூட்டமாக வந்திருக்கிறான். அப்போ கேட்குறாரு, சார், அவங்க சொல்கிறார், நாங்கள் எங்களால் இந்த பட்டணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆர்சிக்கார் சொல்கிறார், நாங்கள்லாம் எந்த வீட்லேயும் போய் மதமானு சொல்கிறதில்ல, யாரையும் நாங்கள் சர்ச்சுக்குள்ளெல்லாம் கூப்பிடவே மாட்டோம். ரொம்ப நல்லது. ப்ராக்டர்ஸ்டாக எழுந்திரிச்சாங்க. சிஎஸ்ஐ, சார் இவங்க தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். எங்களை சொல்கிறாங்க 10 பேர்த்தையும், இவங்க தான் சார் இந்த பட்டணத்தில் இப்படி நடக்கிறதுக்கு காரணமே, இவங்க தான் சார் ஊர் ஊரா தெரு தெருவா போய் ஜனங்களை போய் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேர் இருந்துருச்சோம். ஆமாம் சார், நாங்கள் செய்வோம். இந்திய தேசத்தில் எங்களுக்கு சட்டம் அனுமதிச்சிருக்கு, நாங்கள் கட்டாயம் சுவிசேஷம் செய்வோம். அவன் இந்து முன்னணி அந்த பக்கம் உட்காந்துருக்கிறான். அவன் சொல்கிறான், அதே எப்படின்னா, உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே தான் சார் சட்டம், அரசாங்கம் எங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு. எஸ்பி சொல்கிறார், ஆமாம் சட்டத்தில் உங்களுக்கு அனுமதி இருக்குது. நான் அதை பேசலன்னு வச்சுக்கோங்க, எங்களை போயான் வெளியில் அனுப்பிச்சிருப்பான். அந்த தைரியத்தை கொடுத்தது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்க, தைரியமா சொல்லுங்க ஆமென். பயந்து போகிறதுக்கு அல்ல, ஸ்தோத்திரம். ஏன் சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேங்கிறது தெரியுமா? 2 காரணம் தான். ஒன்று பயம், இன்னொன்று வெட்கம். வெட்கப்படுறீங்க, கொடுக்கறதுக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, பயம், ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அடிச்சிருவாங்களோ, ஸ்தோத்திரம். இன்னொன்று வெட்கம், என்ன சொல்றது, நம்மளை ஏதாவது நினைச்சிருவாங்களோ, நம்ம கள்ளசாராயமா வைக்கிறோம் இல்லை? ஒரு காலத்தில் கள்ளசாராயம் குடிக்கிறவங்களாம் மறைஞ்சு மறைஞ்சு குடிச்சான், இருட்டில் குடிச்சான். இப்போ பாருங்க, டார்ச் லைட்டில் அடிச்சுட்டு குடிக்கிறான். ஏன்னா போகிற வரவங்களுக்கு தெரியிட்டு. இன்னைக்கு அந்த பயமும் போச்சு, அந்த வெக்கமும் போச்சு. நாம எதுக்கு வெக்கப்படணும்? நம்ம விற்கிற சரக்கு நல்ல சரக்கு. சொல்லுங்க, நம்ம விற்கிற சரக்கு ஒரிஜினல் சரக்கு. ஸ்தோத்திரம். நம்ம சரக்கை போல சூப்பர் சரக்கு எங்கேயுமே இல்லை. ஏசுதான் அந்த ஸ்தோத்திரம். யூடியூப்ல பாப்பா, இயேசுவே ஒரு சரக்குன்ட்டாரியானுவா. நான் சொன்ன சரக்கு வேற. ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல பொருளுக்காக சொன்னேன். சேல்ஸ் அண்ட் குட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றான். அப்படின்னா பொருளுக்கு விற்பனை வரின்றான். அப்போ தண்ணின்னு அர்த்தம் இல்லை. ஸ்தோத்திரம். சார் போகட்டும், ஆண்டவர் நல்லவர். அப்போ அந்த பெந்தேகோஸ்தே ஆவிதான் நமக்கு என்ன கொடுக்குது? தைரியத்தை கொடுக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். 3வது, இந்த பெந்தேகோஸ்தேனுடைய முக்கியத்துவம் என்ன? தேவனுக்கு மகிமை உண்டாக வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசித்துருவோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நிற்பதற்கு தைரியத்தை பெந்தேகோஸ்தே ஆவி கொடுக்கும். தேவனுக்கு நீங்கள் சாட்சியாய் நிற்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். யாருக்கு சாட்சி? ஆண்டவர் சொல்ல, நீங்களே எனக்கு சாட்சி. எதுக்கு சாட்சி? நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்க தான் சாட்சி. புரியுதா? நான் சொல்றேன், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. கண்ணால பார்க்கிறான். ஸ்தோத்திரம். பேதுரு பயந்தான் சிலுவைக்கு. இப்படி நம்ம ஒருவேளை சிலுவையின் மரணம் நமக்கும் கிடைச்சிருமோ? கடைசியில் அவன் எப்படி தெரியுமா செத்தான்? எந்த சிலுவைக்கு பயந்தானோ அதே சிலுவையில் தான் தைரியமாக ஒப்பு கொடுக்கப்பட்டான். புரிஞ்சுங்களா? எந்த சிலுவைக்கு பயந்து அவன் போய் தன்னை பூட்டிக் கொண்டு உட்கார்ந்தானோ அதே சிலுவை மரணத்துக்கு நேராக கொண்டு போகும்போது பேதுரு சொன்னா, இயேசுவை நீங்க நேரா அடிச்சீங்க, அந்த சிலுவையில் நான் நேரா அவரை போல அடிக்க பாத்திரவான் இல்லை, என தலை கீழே சிலுவையில் அடிங்க. சிலுவையில் தலை கீழாக அடிக்கப்பட்டு தான் பேதுரு மரித்தான். அதான் சரித்திரம். அப்ப பேதுரு சொல்றான், இந்த இயேசுவை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. அப்ப இயேசு உயிரோடு இருப்பதற்கு யார் சாட்சி? சொல்லுங்க. நான் தான் சாட்சி. எல்லாரும் என்னை தான் சொல்றீங்க, நீங்க தான் பாச சாட்சி. நான் தான் சாட்சி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம். நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தான் சமாளிக்க போறேன். நீங்க எல்லாம் பின்னாடி இருப்பீங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் இருப்பீங்களா இல்லையா? சோத்திரம். நம்ம எல்லாரும் தான் சாட்சி.
சொல்றான், நீங்க தான்ப்பா கொலை செஞ்சீங்க, உண்மை. அந்த இயேசு மரித்து எதுக்காகனா இயேசு மரணத்தை வந்து அவன் கன்ஃபார்ம் பண்றான். பேதுரு வந்து இயேசுடைய மரணத்தை பதிவு செய்யறாதீங்க. இயேசு மரித்தது உண்மை, அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்க சாட்சி. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி, அவர் உயிரோடு இருப்பதற்கு சாட்சி. இந்த சாட்சி கொடுக்க ஒரு பலன் வேணும் தெரியுமா உங்களுக்கு? எல்லாராலையும் சாட்சியை நிற்க முடியாது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆபத்து வரும்போது, சூழ்நிலை வரும்போது அவங்க ஆண்டவருக்கு சாட்சியை நிற்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனால் பெந்தேகோஸ்தே ஆவி உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்க அவருக்கு சாட்சி அனுப்பிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் அவருக்கு கடைசி வரைக்கும் சாட்சியா இருப்பீங்க. நீங்க பயப்பட வேணாம், நான் மறுதளிச்சிருவேனோ, நான் ஆண்டவர்கிட்ட ஓடிடுவேனோ, நான் விழுந்து போயிடுவேனோ. நம்ம எத்தனையோ முறை விழுந்தோம், எத்தனையோ முறை பின்வாங்கினோம். ஆனால் ஆவியானவர் உள்ள இருந்து, நான் சொல்லட்டுமா, அவர் தான் உங்களை இன்ன வரைக்கும் சபையில் நிறுத்தியிருக்கார். அம்மாவே இல்லையா? நீங்கள் சோர்ந்து போகும்போது, பலவீனப்பட்ட போது, ஆபத்து வந்த போது, இனி சபைக்கே முடியாது, போவே முடியாது, இனி இந்த பெந்தெகோஸ்தே வாழ்க்கை வாழ முடியாது, சாட்சியா வாழ முடியாது அப்படிலாம் சொன்ன போது மறுபடியும் உங்களை தூக்கி விட்டு ஓட வச்சது யாருன்னா இந்த பெந்தெகோஸ்தே ஆவி தான். நாம சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் பெண்டிகாஸ்டல் டே என்ன ரொம்ப முக்கியப்படுத்துறோம். ஆவியானவர் இல்லாம இன்னைக்கு சபை இல்லை. ஸ்தோத்திரம். நிறைய சபைகள் கவனிங்க, ஆவியானவர் இருக்காருன்னு நம்புறாங்க, ஆனா ஆவியானுடைய மேனிஃபெஸ்டேஷன் நம்ப மாட்டேங்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் என்ன? கிரியைகள். அந்நிய பாஷை இருக்கு, நம்ப மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஆதி திருச்சபையில் இருந்துச்சு பாஸ்டர், இப்பெல்லாம் கிடையாது. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஆர்கியூ பண்றாங்க. அதை நம்பாததுனால தான் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரியா? நம்மள எத்தனை பேருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கு? இன்னைக்கே நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுறோம். காலையில் அந்நிய பாஷைக்காக ஜெபம் பண்ணோம். அப்ப பரிசுத்தாவியானவர் உள்ள இருக்கும்போது உங்களை சாட்சியா நிறுத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் அவருக்கு. அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். யூதர்களை பார்த்து நீதாண்டா கொலை செஞ்ச தைரியமா சொன்னவன். அன்றைக்கு கூட்டத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றான், இனி நீங்க பழைய ஆட்கள் அல்ல. ஆமென். வேற வேதனை சொல்லுகிறது, இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு உங்களுக்குள் வந்தாரோ அன்றையிலிருந்து நீங்கள் உலகத்தான் அல்ல, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க ஆமென் சத்தமா. வேறு பிரிக்கப்பட்டீங்களா இல்லையா? பட்டாச்சு தானே? இன்னைக்கு ஒரு வேற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்ல? ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் உங்களை கேட்க ஆள் இல்லை, சத்தியத்தை சொல்ல ஆள் இல்லை. இப்படிலாம் பாட்டு இருக்கா, இப்படிலாம் ஆராதனை இருக்கா, இப்படிலாம் சத்தியம் இருக்கானே உங்களுக்கு தெரியாது. எத்தனையோ பேர் சொன்னாங்க, இங்கே வந்து தான் பாச இவ்வளோ சத்தியங்கள் பைபிளில் இருக்குன்னு நாங்கள் தெரிந்து கொண்டோம். அப்போ கவனிங்க, பைபிள் என்ன சொல்லுது? பெந்தேகோஸ்தே அனுபவம் எதற்காக? உலகத்தோடு ஒட்டி வாழ்வதற்கல்ல. தாவீது சொல்லல, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. அந்த மண்ணோடு ஒட்டி இருந்த ஆத்துமாவை தான் ஆண்டவர் பிரித்து தன்னோடு ஒட்டிக்கிட்டார். சொல்லுங்க ஆமென்னு. இப்போ நீங்க யாரோட ஒட்டி இருக்கீங்க? ஆண்டவராகிய இயேசுவோடு உங்க ஆத்துமா ஒட்டி இருக்குது. உங்களை ஆண்டவரை இனி பிரிக்க முடியாது. அதனால தான் சொல்லுது, மாறுபாடு உள்ள இந்த சந்ததி. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் மாறுவான். உலகம் நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். நேற்று இருந்தது போல உலகம் இல்லை, இன்னைக்கு வேற மாதிரி பேசுவான். தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தன்படி நீ வாழ்வதற்கல்ல, பெந்தேகோஸ்தே நாள் உங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது? ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார்? உங்களை மாற்றி இருக்கிறார். நீங்க இனிமேல் நினைச்சாலும் பழைய வாழ்க்கை வாழ முடியாது. அப்படிதானே? என்னதான் சினிமாவை அப்பப்போ பார்த்தாலும் உள்ள குத்துமா இல்லையா? ஒரு காலத்தில் அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை, ஆன்னு பார்த்தோம். இப்போ பயந்துக்கிட்டே பார்க்குறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வித்தியாசம் என்ன? இப்பயும் சினிமா பார்க்குற கோஷ்டி சபைக்குள்ள இருக்க தான் செய்யுது. அதை ஒன்றும் செய்ய முடியாது. சினிமா பார்க்காத ஆளெல்லாம் பார்க்குற ஆளெல்லாம் சபைக்கே வராத ஓடி போன ஆண்டவர் சொன்னார்னா முக்காவாசி காலியாயிருங்க. ஆமாவா இல்லையா? பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு காலத்தில் பப்ளிக்காக பார்த்தோம், இப்போ கதவை சாத்திட்டு பார்க்குறோம், அவ்வளோதான். யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது? திடீர்னு பாஸ்டர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? பாஸ்டர் வந்துட்டான்னு சொல்லி திடீர்னு ஏசுனா அது வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க. ஆமென். ஆமாம். அட நான் போனால் கூட டிவி ஓடுதே, 2 பேர் அங்கே கட்டி பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கிறானுங்களே படத்தில், பாஸ்டர் வந்து ஆஃப் பண்ணுன்ற கூட என்னமா இல்லை. நானா போய் டேய் பார்க்க சகிக்கலடா, ஆஃப் பண்ணுறான் அந்த டிவியை. நான் கேட்குறேன், என்ன மாற்றம், என்ன இது வேறுபாடு, என்ன ஆண்டவர் உங்களை பிரிச்சிருக்கிறாரு? ஒரு பயம் வேணாமா?
அது உண்மையாக சொல்ல, ஒரு காலத்தில் எனக்கு அது அசுத்தமாக தெரியல 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு எனக்கு அது அருவருப்பாக தெரியுது. ஆமென். ஒரு காலத்தில் கிரிக்கெட் பைத்தியம், நான் உட்காந்து மணிக்கணக்கில் பார்த்தேன். உண்மையாக சொல்கிறேன், ஐபிஎல் ஓடிட்டு இருக்கு, அவன் பொழப்ப அவன் பார்க்குறான், அவன் சிக்ஸர் அடித்தா அவனுக்கு காசு, நான் என்னத்துக்கு உட்காந்து பார்க்கணும். இப்போ அதில் ஒரு பிரிவு. ஆமென். அப்படி காலம் வரும்போது, முதிர்ச்சி ஆகும்போது நம்மளை நிறைய காரியம் பிரிக்குது. ஆண்டவரே பிரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல உண்மை தானே? நீ இப்படி பார்க்குற பார்வையை பார்த்தா என்னமோ பயமாக இருக்குது எனக்கு. தோத்திரம். அதான் பெந்தேகோஸ்தே ஆவி. ஆமென் சொல்லுங்க. இந்த பெந்தேகோஸ்தே ஆவி இல்லாமல் நீங்களாம் இப்படி அடங்கி உட்காந்துருப்பீங்களா? உங்களெல்லாம் யாராவது அடக்க முடியுமா என்கிட்ட? ஆவியானவர் என்னைக்கு உங்களுக்குள்ள வந்தாரோ அப்போ தான் உங்களுக்குள்ள அடக்கமே வந்துச்சு. அடங்கி இருக்கும். இல்லைன்னா உங்களால் யாராலும் அடக்க முடியாது. சொல்லுங்க பாப்பா, யாருக்கா அடங்கிருவீங்க நீங்க? அதெல்லாம் ஒரு சபையா அப்படின்னு போன அதே சபைக்குள்ள இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோம். ஆமாவா இல்லையா? தோத்திரம். அடக்கி உட்கார வச்சிருக்காரு. நம்முடைய ஆவியை அடக்கி உட்கார வச்சிருக்காரு. ஸ்தோத்திரம். அற்புதமான ஆவியானவர் சொல்லாரு, இந்த பெந்தேகோஸ்தே நாள் உங்களை வேறு பிரித்திருக்கிறது. பெந்தேகோஸ்தே ஆவியானவர் உங்களை வேறு பிரிச்சு. என்ன சொல்ற? ஆவியானவர் இல்லாதவன் பழைய வாழ்க்கை தான் வாழ்வான், கிறிஸ்தவனா இருப்பான். ஆனா ஆவியானவர் இருக்கிறவன் கிறிஸ்தவனாவும் இருப்பான், புதிய வாழ்க்கையும் வாழ்வான். மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். நீ உலகத்தோட ஒட்டி வாழ்றதுக்கு உங்களை தேவன் அழைக்கல. அவன் கொண்டாடுற பண்டிகைக்கும், அவன் கொண்டாடுற தேர் இழுக்கிறதுக்கும், அவன் கொண்டாடுற கடா வீட்டுக்கும், ஸ்தோத்திரம், அவன் வச்சுக்கிற பொட்டுக்கும் பூவுக்கும், ஸ்தோத்திரம். நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், யாரையும் வைக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய தனிப்பட்ட இஷ்டம். ஆனால் நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியான உள்ள இருக்கும்போது ஸ்தோத்திரம், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காம போயிடும், அருவருப்பாயிடும். ஆமென். எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். தேவனுக்கு மகிமை.